الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனது அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே தன்னுடைய மகத்துவத்தை குறித்தும் தன்னுடைய ஆளுமையை குறித்தும் தன்னுடைய பிரம்மாண்டமான சக்தியை குறித்தும் பல ஆயத்துகளின் வழியாக அல்லாஹு தஆலா பிரஸ்தாபிக்க செய்கின்றான். ஓரிடத்திலே சொல்லும் பொழுது அல்லதி ஹலக சபஅ சமாவாத்தின் திபாகா, அந்த ரப்பு அல்லாஹ் நான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் 7 வானங்களையும் அடுக்கடுக்காக தட்டு தட்டாக அமைத்தவன் நான். இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹுல்லதி ரஃபஅஸ் ஸமாவாத்தி பிகைரி அமதின் தரவுனஹா, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வானத்தை அந்த ரப்பாகிய நான் தூண்களே இல்லாமல் இவ்வளவு பிரம்மாண்டமாக படைத்திருப்பதை நீங்கள் பார்க்க இல்லையா? அப்படிப்பட்ட ரப்பு தான் உங்களுடைய அல்லாஹ் என்பதாக சொல்லுகிறார். இன்னொரு ஆயத்தில் திருவசனத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வலகது ஸய்யன்னா ஸமாஅ துன்யா பிமஸாபீஹ், 7 வானங்களை தட்டு தட்டாக அடுக்கடுக்காக தூணே இல்லாமல் பிரம்மாண்டமாக படைத்த அந்த ரப்பு அவன் செய்திருக்கக்கூடிய ஆச்சரியத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? இரவு நேரங்களிலே வானத்தை தலை தூக்கி பார்ப்பீர்களேயானால் அதில் சந்திரன் ஒளி வீசக்கூடியதாக அழகான நட்சத்திரங்கள் ஆங்காங்கே மின்னக்கூடியதாக, பகலிலே சூரியன், இப்படி இதை உலக வானம் என்கின்றான். உங்களுடைய பார்வைக்கு தெரியக்கூடிய இந்த உலக வானத்தை நாம் சந்திரனை கொண்டும் சூரியனை கொண்டும் நட்சத்திரங்களை கொண்டும் அலங்கரித்து உங்களுக்கு ஒளி விளக்காக ஆக்கி வைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய பிரம்மாண்டத்தை குறித்து அல்லாஹு தஆலா பல இடங்களில் சொல்லுவோம். மேலும் தான் ரப்புல் ஆலமீன், அனைத்தையும் படைத்தவன், 2 கரங்களால் மிக அழகான தோற்றத்தில் உங்களை படைத்தது முதல் இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இந்த கடல் திடல் நதி பாதாளம் சொர்க்கம் நரகம் அர்ஷ் புருஷ் மலக்குகள் ஜின்கள் சொர்க்க கன்னிகைகள் சொர்க்க நியமத்துகள், உங்களுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய உங்களுடைய கண்களுக்கு தெரியாத கோடான கோடி எண்ண முடியாத படைப்புகள் அனைத்தையும் படைத்தவன் நான் தான். அவைகளை படைத்து அப்படியே விட்டுவிடவில்லை.
அவைகளை நான் பரிபாலிக்கவும் செய்கின்றேன், அவைகளுக்கு நான் தேவையானதை கொடுத்து கொண்டும் இருக்குகின்றேன், அவைகளுடைய அனைத்து தேவைகளையும் நான் அறிந்து கொண்டும் இருக்குகின்றேன் என்பதாக தன்னுடைய அந்த மகான்மியத்தை, வலுப்பத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மிக அற்புதமாக சொல்லக்கூடிய அதே நேரத்திலே மிக முக்கியமான செய்தியையும் அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இவ்வளவு வஸ்துக்களை படைத்தேன் அல்லவா, ஏதோ நான் படைத்து விட்டேன், அவைகள் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பது மட்டுமல்ல, படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும், வானமும் சரி, வானத்தில் உள்ளவைகளும் சரி, பூமியும் சரி, பூமியில் உள்ளவைகளும் சரி, எல்லா வஸ்துக்களுமே என்னை துதித்து கொண்டு இருக்குகின்றன, என்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன, என்னை இபாதத்து செய்கின்றன, என்னை தொழுது கொண்டு இருக்குகின்றன. எல்லா வஸ்துக்களும், நான் படைத்த அனைத்து வஸ்துக்களும் என்னை அவைகள் இபாதத்து செய்கின்றன, தொழுது கொண்டு இருக்குகின்றன, என்னை வணங்கவும் செய்கின்றன என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மிக அற்புதமாக சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் எந்த எந்த வஸ்துக்கள் எப்படி தஸ்பீஹ் செய்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா திருமறையிலே பல இடங்களில் சொல்லி காட்டுறான். நான் சொல்லுகின்றான், சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி வ ஹுவல் அஸீஸுல் ஹகீம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வாகிய என்னை, வானில் உள்ள அனைத்து வஸ்துக்களும், வானங்களும் வானில் உள்ளவைகளும், இந்த பூமியும் பூமியில் உள்ள அனைத்துமே அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்து கொண்டேதான் இருக்குகின்றன. ஏதோ நேரத்தில் செஞ்சிச்சு மற்ற நேரத்தில் சும்மா இருந்துச்சு என்பதாக அல்ல, செய்து கொண்டே இருக்குகின்றன, என்னை இபாதத் செய்து கொண்டுதான் இருக்குகின்றது என்பதாகவும் இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது, துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வ மன் ஃபீஹின்ன, 7 வானங்களும் அந்த 7 வானங்களில் உள்ளவைகளும் பூமியும் பூமியில் உண்டான எல்லா வஸ்துக்களும் வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யாமல் எந்த ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யாமல் எந்த ஒரு படைப்பும் இல்லை, எல்லாமே தஸ்பீஹ் செய்கின்றது. தஸ்பீஹ் செய்வதென்றால் இறைவன் எதற்காக, என்ன நோக்கத்திற்காக அவைகளை படைத்தானோ அந்த வேலையை சரியாக, கரெக்டாக, கொஞ்சம் கூட முந்தாமல் பிந்தாமல் செய்து கொண்டே இருக்குகின்றது. இது அவைகள் செய்யக்கூடிய தஸ்பீஹ்களாக இருக்கின்றன. என்றாலும் வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அவைகள் செய்யக்கூடிய தஸ்பீஹை நீங்கள் விளங்க மாட்டீர்கள், உங்களுக்கு தெரியாது. அவைகள் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கின்றன, என்னை தஸ்பீஹ் செய்யாமல் எந்த வஸ்துக்களும் இல்லை உங்களுக்கு, ஆனால் அது விளங்காது. இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது நபி அவர்களை அழைச்சி கூப்பிட்டு சொல்கிறான், அலம் தர, நபியை நீங்கள் பார்க்க இல்லையா, நபியை உங்களுக்கு தெரியாதா, அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி, வானில் உள்ளவைகள் அனைத்துமே பூமியில் உள்ளவைகள் அனைத்துமே அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்கின்றன, அல்லாஹுவை இபாதத்து செய்கின்றன என்று சொல்லிவிட்டு இன்னொரு அற்புதமான செய்தியை சேர்த்து சொல்கிறான், வத்தைரு சாஃபாத்தின், வானிலே சப்பு சப்பாக, அணி அணியாக பறந்து செல்லுகின்றனவே அந்த பறவைகள், இந்த நாரைகள், கொக்கு, இதெல்லாம் படையாக போகுதில்ல, சும்மா போகலை, அவைகள் அனைத்துமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே செல்லுகின்றன. சாஃபாத்தின் ஃபிஸ்ஸமா, வானத்திலே சப்பு கட்டிக்கிட்டு போகுதான். அப்போ படையாக செல்லக்கூடிய அவைகளும் கூட அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. குல்லுன் கது அலிம சலாத்தஹு, அந்த எல்லா வஸ்துக்களுமே அல்லாஹுவை இபாதத்து செய்வதை விளங்கியும் வைத்திருக்கின்றன. குல்லுன் கது அலிம சலாத்தஹு, அல்லாஹுவை எப்படி தொழ வேண்டும், வணங்க வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்பதனை
அவைகளும் விளங்கி வைத்திருக்கின்றன. தஸ்பீஹு, அவனுடைய தஸ்பீஹை எப்படி செய்யணுங்கிறது விளங்கி வச்சு. அப்போ படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களுமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. அல்லாஹ்வை வணங்காமல் எந்த வஸ்துவும் இல்லை. அது மட்டுமா, திருக்குரானை ஓதும் பொழுது இந்த குறிப்பாக ரமதானில் பார்ப்போம், சில இடங்களில் போய் சஜிதா செய்கிறோமா, ஒரு 14 இடங்களில் குரான் சஜிதா செய்யப்படும். ஓதுன உடனே அதை சஜிதா திலாவத்துன்னு சொல்லுவோம், ஓதியதற்காக சஜிதா. அதே மாதிரி தனியாக உட்கார்ந்து அமர்ந்து ஓதினாலும் கூட அதை ஓதுனவங்க அதை கேட்டவங்க சஜிதா செய்யணும், ஒரு முறை சஜிதா செய்யணும். ஏன் அப்படின்னு கேட்டால் அங்கே அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹு தஆலாவிற்கே வானில் உள்ளவைகளும் சஜிதா செய்கின்றன, பூமியில் உள்ளவைகளும் சஜிதா செய்கின்றன. அது மட்டுமா, மின் தாபத்தில், எல்லா பூச்சி புழு, இந்த நண்டு நத்தை பாம்பு பல்லிலாம் சொல்லும் இல்லையா, இவைகள்லாம் பூமியிலே தேய்ந்து செல்லக்கூடியவைகள். இவைகளெல்லாம் கூட அல்லாஹ்வை சஜிதா செய்கின்றன. மனிதா, நீ செய்ய மாட்டாயா? நீனு செய்யி என்று அல்லாஹ் சொல்லுவதை போன்று அல்லாஹ் அந்த ஆயத்துக்களை ஓதுனவரும் ஓத கேட்டவரும் உடனே சஜிதா செய்தார்கள். இப்படி அல்லாஹு தஆலாவை சஜிதா செய்யக்கூடிய வணங்கக்கூடிய வஸ்துக்களை சொல்லுவதோடு மட்டுமல்லாமல், நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இடிக்குது வானம் இடிச்சுக்கிட்டு கிடக்கு, இடியா இடிக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வயுஸப்பிஹு ர்ரஅது பிஹம்திஹி, வானம் இடிக்குகின்றது அல்லவா, இடி முழக்கம்னு சொல்கிறோம்ல, அல்லாஹ்வை ஹம்து செய்து அவைகள் இடிக்குகின்றன. வானத்தினுடைய இடி முழக்கம் அல்லாஹ்வுடைய தஸ்பீஹு. வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி, மலக்குகள் அல்லாஹு தஆலாவுடைய அந்த மகான்மியத்தை, அல்லாஹு தஆலாவுடைய அந்த மேன்மையை பார்த்து நடுங்கி நிற்கின்றார்கள். அல்லாஹ்வை அவனுடைய மகான்மியத்தை பார்த்து நடுங்குறாங்க. யாரும் நிம்மதியாக இல்லை, அச்சம். அந்த அச்ச உணர்வோடு அல்லாஹ்வை பார்க்கின்றார்கள். இது அல்லாஹு தஆலாவுடைய சிறப்பு, அல்லாஹு தஆலாவுடைய கண்ணியம் உயர்வு. அது மட்டுமா, கடலை கூட விடலை. அதையும் குர்ஆனில் சொல்கிறான், மரஜல் பஹரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். 2 கடல்களை அல்லாஹு தஆலா இணைக்குகின்றான். அந்த ரெண்டும் இணைந்துதான் இருக்குகின்றன, ஒன்றோடொன்று கலப்பதில்லை. அந்த 2ற்கு மத்தியிலே நுண்ணியமான, உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு திரையை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இங்கே கலர் ஒரு கலராக இருக்குது, இங்கே கலர் ஒரு கலராக இருக்குது. ரெண்டுமே ஒன்றும் கூடுறதில்லை. அப்படியே போயிட்டாலும் கூட இது அதுவாக ஆகிடும், இது இதுவாகிடும், இது அதுவாக தான் இருக்கும், இது இதுவாகத்தான் இருக்கும். யார் செய்தார்கள்? அல்லாஹ் செய்கிறான். இதுவும் கூட இந்த கடல் அல்லாஹு தஆலாவுடைய அந்த கட்டுப்பாட்டிலே, அல்லாஹ் எதற்காக எப்படி தன்னை படைத்தானோ அப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டு இறைவனுக்கு அவைகள் வணங்கி வழிபட்டு நடக்குகின்றன என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லுகிறான். இப்படி பல ஆயத்துகள் அல்லாஹு தஆலாவுடைய சக்தியை, வல்லமையை, மகான்மையத்தை சொல்லக்கூடிய ஆயத்துக்களை எல்லாம் பார்க்கின்றோம். அப்போ நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த வஸ்துக்களுமே, பூச்சி புழுவாகட்டும் மரங்களாகட்டும், எல்லா வஸ்துக்களுமே அல்லாஹு தஆலாவை வணங்காமல் இல்லை, தஸ்பீஹ் செய்யாமல் இல்லை, இபாதத்து செய்யாமல் இல்லை. மனிதர்கள் மறந்தவர்களாக இருக்கின்றார்கள். மனிதா, நீ மறந்தவனாக ஆகிவிடாதே என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தம் அப்புறமா பேசலாம். இப்படி அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்வதை நீங்கள் விளங்க மாட்டீங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ். உங்களுக்குலாம் தெரியாது, நீங்கள் விளங்குறதுக்கு ஒரு சக்தி இல்லைங்கிறான். அதே நேரத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வஸ்துக்கள் தஸ்பீஹ் செய்வதை ஒரு மோஜிசாவாக காட்ட செய்திருக்கின்றான். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிற்சில சமயங்களிலே இந்த வஸ்துக்கள்
அல்லாஹ்வுடைய தஸ்பீஹை ஓதியதை அவர்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்தான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅஜிஸாவாக அதை சஹாபாக்களுக்கும் காட்டினார்கள். இது சம்பந்தமாக பல ஹதீஸுகள். ரப்புல் ஆலமீனான அல்லாஹு தஆலா, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை எந்த வஸ்துக்கள் எல்லாம் ரப்பு என்பதாக அறிந்து அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்கின்றனவோ அந்த எல்லா வஸ்துக்களுமே நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களுக்கும் இவர்கள் ரஹமத் இவங்க என்பதாக சொல்லி நபி அவர்களையும் விளங்கி வைத்திருக்கின்றன. நபி அவர்களையும் அவர்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரஹமத்தினால் தான் நம்ம இருக்கிறோம் என்பதனையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது எப்படி விளங்கி வைத்திருக்கின்றனவோ அதே போன்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தையும் அவர்கள் விளங்கி வைத்திருக்கின்றன. மிருகங்களாகட்டும், மரங்களாகட்டும், கற்களாகட்டும், மலைகளாகட்டும், நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர் அல்லாஹ்வுடைய தூதர் ரஹமத்துல் லில் ஆலமீன் என்பதாக சொல்லி அவர்களை முஹப்பத் வைத்த, அவர்களுக்கு பணிந்து நடந்த, அவர்களுடைய காதிலை விழக்கூடிய அளவிற்கு தஸ்பீஹ்கள் செய்த ஹதீஸுகளை எல்லாம் பல நூறு ஹதீஸுகள் இருக்கின்றன, முஜிஸாத்துகள். அப்போ அல்லாஹு தஆலா சொல்லிட்டான், எல்லா வஸ்துக்களும் தஸ்பீஹ் செய்து உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஜிஸாவாக அந்த தஸ்பீஹ்களை காண்பித்து கொடுத்தான். பெருமானாருடைய காலத்திலே அவர்கள் அதை மக்களுக்கு விளம்பரப்படுத்தி காட்டவும் செய்திருக்கின்றார்கள். இந்த செய்தியினை ஒரு கிதாப், அந்த கிதாபுக்கு பேர் என்னங்க? கஷ்ஃபுல் அஸ்ரார் ஃபி முஹப்பத்தி சய்யிதுல் அப்ரார். கஷ்ஃபுல் அப்ராரி ஃபி முஹப்பத்தி சய்யிதுல் அப்ராரின்னு ஒரு கிதாப் இருக்கு. என்ன பொருள் தெரியுமா? அது படைப்புகளில் சிறந்த என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது முஹப்பத்து வைத்து படைக்கப்பட்ட பொருட்கள் தன்னுடைய முஹப்பத்தை வெளிப்படுத்திய ரகசிய ஹதீஸுகள், ரகசிய செய்திகள் என்பதாக அந்த கிதாபுக்கு பெயர் வைத்து அதில் பல நூறு ஹதீஸுகளை சொல்கிறார். கல் பேசிச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள்லாம் இருந்தோம், மலைகள் குலுங்குச்சு, நாங்கள் அங்கே நின்றோம், இப்படி பல ஹதீஸ்களை பார்க்க முடியும். நிறைய ஹதீஸ்கள் சொல்லலாம். உதாரணத்திற்கு சில ஹதீஸ்களை உங்களுக்கு நான் சொல்லுவேன். குர்ஆனுடைய ஆயத்துகள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஸ்துக்கள் முஹப்பத் வைத்தது, அவர்களுக்கு முன்னால் ஸலவாத் ஓதியது, தங்களுடைய குறைகளை அந்த கால்நடைகள் பேசியது, இவைகளெல்லாம் ஹதீஸ்களில் வருகின்றன. உதாரணத்திற்கு ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி, அவங்க சொல்கிறாங்க, இன்னி ல ஷாஹிதுன் இந்த நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹல்கத்தின், நான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு சபையில் அமர்ந்திருந்தேன். சஹாபாக்கள்லாம் இருந்தாங்க. அப்போ ஒரு சபையில் நானும் அமர்ந்திருந்தேன். அந்த நேரத்தில் வஃபி யதிஹி ஹஸா, நபிகளாருடைய கையில் சில கூழாங்கற்கள் இருந்தன. 6 அல்லது 7 என்பதாக ஒரு ஹதீஸில் வரும், இருந்தன. அந்த கூழாங்கற்களிலே இருந்து ஃபஸப்பிஹ்ன, அவைகள் தஸ்பீஹ் செய்தன. கையிலேருந்து தஸ்பீஹ் சத்தம் வருது. சுப்ஹானல்லாஹ். கல்லில் எப்போ பார்த்தாலும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அல்லாஹ் அதை ஒரு மோஜிசாவாக ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டுறான். சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு வஃபீனா, நான் மட்டும் இல்லை, வஃபீனா அபூபக்கர் வ உமர் வ உஸ்மான், இந்த 3 பேர் அங்கே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒவ்வொருத்தவங்க கையிலேயே வேற கொடுத்தாங்க. உங்கள் கையில் வச்சு பாருங்க ஓதுது, உங்கள் கையில் வச்சு பாருங்க ஓதுது. 3 பேர் கையிலையும் கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லோரும் அதை கேட்டோம் என்பதாக ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவித்த ஹதீஸை அந்த கிதாபில் பதிவு செய்வாங்க. நீளமாக நிறைய சொல்ல வேண்டும். இன்னொரு 3 ஹதீஸுகளை மட்டும் சொல்லி நம்ம முடிச்சுக்குவோம். அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய செய்தி,
அல்லாஹு தாலா வஸ்துக்களை எல்லாம் படைத்தான் அல்லவா, எண்ணற்ற படைப்புகள். இந்த படைப்புகளை எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு பதிலாக இந்த இந்த எல்லா வஸ்துக்களையும் ஒரு 3 வகையாக பிரிச்சுக்கலாம். இந்த எல்லா வஸ்துக்களையும் ஒரு 3 வகையாக. ஒன்றாவது ஜமாதாத் அப்படிம்பாங்க. ஜமாதாத், ஜமாதாத்னா மலை, கல், கரடு, இதுக்கெல்லாம் ஜமாதாத். இரண்டாவது நபாத்தாத். நபாத்தாத்னா மரங்கள், செடிகள், கொடிகள், இதுக்கெல்லாம் விளையக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய வஸ்துக்கள் நபாத்தாத்துகள்னு பேர். மூன்றாவது ஹயவானாத், உயிருள்ள மிருகங்கள், மனிதர்கள், வஸ்துக்கள் எல்லாம். இந்த 3 பிரிச்சிடலாம். அல்லாஹு தாலா படைத்த படைப்புகளில் ஒன்று நபாத்தாத், ஜமாதாத், ஹைவானாத். இந்த 3க்கு 3 ஹதீஸ்களை நாம் பார்த்து முடித்துக் கொள்வோம். முதலாவதாக ஜமாதாத், இந்த மலைகள், இந்த கல். அப்போ கல் தஸ்பீஹ் செஞ்சது நம்ம கேட்டோம்ல ஒரு ஹதீஸில். அப்புறம் இன்னொரு ஹதீஸை பாருங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அண்ணன் நபிய அனஸ் அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைத உஹதன். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையில் ஏறினார்கள். உஹது மலை மேலே ஏறுறாங்க. அப்படி ஏறும் பொழுது அவர்கள் கூட யார் இருக்கிறா? அபூபக்கர், உஸ்மான், உமர், இந்த 3 பேரும் இருக்கிறாங்க. இந்த 3 பேர்களோடு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது மலையின் மேல் ஒரு பயணம் போயிட்டு ஏறுறாங்க. இந்த 3 பேர் 4 பேர் நிற்கும் பொழுது ஒரு அசைவு. உஹது மலை என்ன செய்யுது? ஒரு நடுக்கம், ஒரு ஆட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதுகிலே நிற்கின்றார்கள். அந்த முஹப்பத்தை வெளிப்படுத்த, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தன்னுடைய கண்ணியத்தை காட்ட அந்த மலை குலுங்கியது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபரஜஃப பிஹிம், அவர்களை கொண்டு அந்த மலை குலுங்கிய பொழுது ஃபகால உஸ்புத் யா உஹத், உஹதே நில்லு, ஏன் பயப்படுற, ஏன் ஆடுற, ஏன் குலுங்குற, நில்லு. ஃபஇன்னமா அலைக்க நபியுன், உன் மீது நபியாகிய நான் இருக்குகின்றேன். வ சித்தீக்குன், அபூபக்கர் சித்தீக் இருக்கிறாங்க. வ ஷஹீதைன், 2 ஷஹீதாவை போகிறவங்க இருக்கிறாங்க. முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. யார்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் பிற்காலத்தில் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதை வைத்து முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. 2 ஷஹீதுகள் இருக்கிறாங்க, சித்தீக் இருக்கிறார், நான் இருக்குகின்றேன், ஏன் குழம்புகின்றாய், கொஞ்சம் அமைதியாக இரு என்பதாக சொன்ன பொழுது அந்த மலை ஸ்திரமாக நின்றது. அந்த கிதாபு எழுதுறாங்க. அதே மாதிரி எல்லோருக்கும் தெரிஞ்ச பிரபலமான ஒரு ஹதீஸு, நபி பெருமானார் அவர்கள் குத்வா ஓதும் பொழுது மிம்பரிலே இது மாதிரிலாம் படிக்கடிலாம் பெரிய மெம்பராக இருக்காது, ஏதோ கட்டைகளில் இருக்கும், அதில் ஏறுவாங்க. பின்னால் சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு பேரிச்ச மரத்துடைய அந்த அடிபாகம் இருக்கும், அதில் கொஞ்சம் லேசாக சாஞ்சிக்குவாங்க, குத்பா ஓதுவாங்க. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சஹாபிய பெண்மணின்னு வருது, சஹாபாக்களில் சிலர்னு வருது. ஒரு மிம்பர் செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப சிரமமான படிகளில் ஏறுறீங்க, ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கக்கூடிய அளவில் நல்ல படிகள் அழகாக வச்சு சாஞ்சிக்கிறதுக்கு நல்லா பெரிய மரமாக பின்னால் வச்சு செட் பண்ணி ஒரு அழகான மிம்பர் ஒன்று செஞ்சிடறாங்க. அந்த ஜும்மாவிலே அந்த மிம்பரில் ஏறிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்று குத்பா பிரசங்கம் செய்கின்றார்கள். கூடியிருந்த அனைவர்களுடைய காதிலும் ஒரு சப்தம் கேட்கின்றது. ஒரு சத்தம். என்ன சத்தம்? இந்த குழந்தைங்க அழுதாக்கா இந்த விம்மி விம்மி அழுவும்ல, என்ற ஒரு மாதிரி அழுவும்ல, அப்படி ஒரு சத்தம் எல்லா சஹாபிக்கும் கேட்குது. எல்லாரும் கேட்குறாங்க. புரியல, எந்த குழந்தையும் அழுகலையே, எங்கேருந்து வருது இந்த சத்தம் என்பதாக பார்த்த பொழுது அந்த ரசூல்லா சாஞ்சிட்டுருந்தாங்க இல்லையா ஒரு பேரிச்ச மரம், அந்த மரத்தில் இருந்து சப்தம் வருகின்றது.
தொழுகையெல்லாம் முடிஞ்சு சிலர் சொன்னாங்க, அமைதியாகிக்கொள். ஏன் அளவு தெரியுமா? சஹாபாக்கள் விளங்க சொல்கிறாங்க, தனக்கு ஒரு பெரிய நசீபாக அந்த மரம் கருதியது. சையதுல் காயினாத், படைப்புகளுக்கெல்லாம் மிக உயர்ந்த படைப்பான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மேல் இருந்தாங்க, சாஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு பெரிய நசீபு இது. இப்போ என்ன எடுத்துட்டு வேற ஒரு மருத்துவரை நிற்கிறாங்களே, எனக்கு அந்த நசீபு கிடைக்கவில்லையே என்பதாக அந்த மரம் நபாத்தாத்தில் உள்ள ஹதீஸ், விளை பொருட்களில் அழுத பொழுது பெருமான அமைதி கொள்ளும்படியாக சொன்னார்கள். சில ஹதீஸுடைய கருத்து பிரகாரம் மனிதர்களை அடக்கம் செய்வதை போன்று ஜனாசாவாக எடுத்து சென்று அடக்கி விட்டு வாருங்கள்னு சொன்னாங்க அந்த மரத்தை. ரெண்டாவது செய்தி. இன்னொன்று ஹைவானாத், நிறைய ஹதீஸ்கள் அது 3 மட்டும் பொறுக்கிட்டு வந்திருக்கிறேன். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகப்பத்தில் இந்த விலங்கினங்களும் கூட அவைகள் பெருமானாரின் மீது அன்பை பொழிந்தன. ஒட்டகம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒட்டகத்தை பட்டி போட்டு வச்சுருந்தார் ஒரு சஹாபி. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கண்ணீர் விட்டது, விளங்கிக்கிட்டாங்க. யாருக்கு எஜமானன் யார், இந்நாள் ஏன் பட்டி போட்டிருக்கிறீங்க, ரொம்ப அழுகுதே, கஷ்டப்படுது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பயானில். அதே மாதிரி மானுக்கு பிணை நின்றவர்கள் அதுவும் பேசியிருக்கிறோம் வச்சிங்களா. சரி, இப்போ புதுமையான இன்னொரு செய்தி. சஃபீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்ற ஒரு சஹாபி, சஃபீனா அவங்க பேர். அவங்க அறிவிக்கிறாங்க, நான் ஒரு கடல் பயணம் செய்தேன். கடல் பயணத்தை முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பும் பொழுது என்னுடைய அந்த படகு உடைந்து விட்டது, சேதமாயி தண்ணி பூந்துருச்சு, அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு போச்சு. நான் வேறு வழி இல்லாமல் ஒரு பலவையை வச்சுக்கிட்டு நீந்தி ஒரு கரைக்கு வந்துட்டேன். கஷ்டப்பட்டு கரைக்கு வந்துட்டா எனக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு இடம், அது மனிதர்கள் வாழாத ஒரு பூமி, வெறும் மரங்களும் காடுகளுமா இருக்குது. வந்துட்டா எனக்கு புரியல, எங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. அந்த நேரத்தில் சில கர்ஜனை சப்தங்கள் வருகின்றன. இந்த புலி உருமுனாக்கா சிங்கம் கத்துன சத்தம் வருது இல்லையா, சிங்கத்துடைய கர்ஜனைகளை நான் கேட்டேன். உள்ள ஒரு பயம் எனக்கு, இங்கே சிங்கம் வாழ்கிற பகுதி போல் இருக்குது, இங்கே வந்துட்டோம், இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை ஹயாத் அவ்வளவுதான் என்ற ஒரு முடிவுக்கு நான் வந்த பொழுது எதிர்பாராமல் ஒரு பெரிய சிங்கம் என் முன்னே வந்து விட்டது. ஒரு சிங்கம் வந்துடுச்சு முன்னால். அப்படியே அழகாக சொல்கிறான் பாருங்கள், தார ரக்கிப்து மர்ரத்தன் சஃபீனத்தன், நான் ஒரு கடல் பயணம் செய்தின ஒரு பொழுது ஃபில் பஹர், கடலிலே. அப்போது இந்த சிங்கத்தை பார்த்து எனக்கு அச்சமும் ஏற்பட்டது. அதே நேரத்திலே நான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய சஹாபி, அவருடைய கரத்தை தொட்டவன், அவருடைய பார்வையிலே பட்டவன், துஆக்களை நிறைய வாங்கியிருக்கிறேன். எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆ இருக்குது எப்போ பார்த்தாலும். என்ன எண்ணத்தோடு அந்த சிங்கத்தை பார்த்து சொன்னார், யா அபல் ஹாரிஸ். ஹாரிஸ்னா சிங்கத்துக்கு சொல்கிறது. ஓ சிங்கத்தின் தந்தையே, நான் யார் தெரியுமா? ஆனால் மௌலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமைகளில் ஒருவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகளில் ஒருவன் நான், என்ன சாதாரணமாக நினச்சிக்காதே என்று சொன்ன பொழுது அந்த சிங்கம் தன் வாளை சுருட்டி என்ன செய்யுது, முன்னால் வந்து தலையை வைத்து பணிந்து கொண்டது. தலையை வச்சு பணிஞ்சிருச்சு என்கிட்ட. ஹதீஸில் அப்படியே வரக்கூடிய செய்தி. வஜால எதுஃபனி பி ஜம்பிஹி, அது என்ன செய்து திரும்பி என் முதல உக்காந்துக்க என்று சொல்லுவதை போன்று எந்திரிக்க மாட்டாங்க. முதல்ல தலையை வச்சு குனிஞ்சிச்சு, அப்புறம் உட்காந்து படுத்துக்கிட்டு என்னை வாழால என் முதல்ல உட்காரு என்று சொல்லுவதை போன்று எனக்கு இஷாரா. ஏறி அமர்ந்து கொண்டேன். அந்த சிங்கமாகப்பட்டது என்னை ரொம்ப தூரம் கொண்டு வந்து, மனிதர்கள் போகிறாங்க இல்லையா ஊருக்கு போகக்கூடிய பாதைகள், மனிதர்கள் செல்லக்கூடிய பாதைகளில் என்னை வந்து விட்டு சென்றது. அல்ல தரீகதி சும்ம ஹம்ஹம ஹம்ஹத்தன், அங்கே விட்டுட்டு
வேகமாக ஒரு கர்ஜிப்பு செய்தது, கர்ஜனை கொடுத்தது. அதை பார்த்து நான் விளங்கி கொண்டேன். ஃபலன்து அன்னஹு யுவத்திஅனி, எனக்கு அதை விடையளித்து என்னை அனுப்புகின்றது, நல்ல இதுமா போயிட்டு வாங்க என்று சொல்லுவதை போல் நான் உணர்ந்தேன் என்பதாக சொல்றாங்க. இது என்ன விளங்க வருகிறோம்? எல்லா வஸ்துக்களும் படைக்கப்பட்ட அனைத்தும் வானில் உள்ளவைகளாக இருக்கட்டும், பூமியில் உள்ளவைகளாக இருக்கட்டும், கண்ணுக்கு தெரிந்த தெரியாத பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வினங்கள் அனைத்துமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. தஸ்பீஹ் செய்யாமல் எந்த வஸ்துக்களும் இல்லை என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் திருமறையிலே தன் மகான்மியத்தை கூறுகின்றான். இது ஒரு பகுதி. அடுத்து மனிதர்கள் என்று வரும்பொழுது அவங்க மறதியாளர்களாக எல்லா வஸ்துக்களும் என்னை இபாதத் செய்யும் பொழுது இந்த மனிதர்கள் மட்டும் ஏன் எப்படி இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த ஆதங்கத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் நாம் பார்க்க செய்யலாம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.